ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, தாய் வழியில் நிறைந்த சொத்துக்கள் யாருக்கு? எனது மேன்மைமிக்க பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் ஜோதிட பலன்களே இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன். ஒளியியல் தான் ஜோதிடம், ஜோதிஷம் ஒளியியல், ஒளிதான் ஜோதிடமுங்க. இருள் அந்த ஒளியை குறைக்கும். இது சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். முழு இருள் இருந்தா கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்க, அது பாவத்துவம். இப்படி அமைப்பை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமுங்க. இப்ப எடுத்துக்கூட கான்செப்ட் தாய் வழியில் நிறைந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னா ரொம்ப பேருக்கு 9ஆம் இடம் தந்தையார் வழியில் தான் அதிகமா இருக்கும். அதைத்தான் சொல்லணும். பூர்வீக சொத்துக்கள்னா 9ஆம் இடம், சூரியன் 9ஆம் அதிபதி, இவருடைய நிலையை வச்சு நம்ம பலன்களை சொல்லணும். பாவகம், பாவகாதிபதி, காரகம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குங்க. அப்ப அவருக்கு பூர்வீக சொத்து இருக்குதான்னு பார்த்துடலாம். நான் சிம்ம வீடு வெளிச்சமாகி சூரியனும் நல்லா இருந்தா, 9ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு அப்பா, அவங்களுக்கு முன் தலைமுறை அதுல இருந்து நல்லபடியா வாழ்ந்து வந்திருக்காங்க, சொத்து சோகத்தோட இருக்காங்க, நிலம் போலாம் வீடுகள்லாம் இருக்குது, ஜாதகத்தை தெரிஞ்சுக்கலாங்க. சரி, அந்த சொத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகருக்கு கிடைக்குமானா தசாபத்திகள் அவயோகமான தசாபத்தி வந்துச்சுன்னா அந்த பூர்வீகத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த பூர்வ புண்ணியத்துடைய தசாபதி சம்பந்தப்பட்ட தசாபத்திகள் வந்தா ஜாதகருக்கு கிடைக்க போகுது. அஷ்டமச்சனி 7.5 சனி நடக்கும் போது இந்த பூர்வீக சொத்து தடை தாமதத்தோடு கிடைக்கும். வளவளத்த பேச்சுக்கு இடம் இல்லை, நறுக்கு உள்ள பழங்கள் தான். பொதுமக்கள் நல்லா பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க. சரி, தாய் வழி சொத்துக்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா தாயார் வலுவானவரா தந்தையார் வலுவானா சொல்லிடலாம். சின்ன வீடு வெளிச்சம் இல்லாம, சூரியனும் அவ்வளவு வெளிச்சம் இல்லாம, வெளிச்சம்னா நல்ல பலன் அர்த்தம்ங்க. 9ஆம் அதிபதியும் கொஞ்சம் பலம் கம்மியா இருந்திருக்கும் போது தந்தையார் ஏதோ சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லிடலாம். கடக வீடு தாயார் வீடு, 4ஆம் இடம் தாயார் சந்திரன், இவங்க பூரா நல்லா இருந்தாங்கன்னா, ஏன்னா பௌர்ணமின்னா தந்தையாருக்கு ஓரளவு சத்தா வந்துருவாரு. அந்த பௌர்ணமி விட்டுருங்க. சந்திரன் நல்லபடியா இருந்து கொடுப்பாக்குறாரு, 4ஆம் இடமும் நல்லா இருக்கு, கடக வீடு நல்லா இருக்கு, தாயார் மேன்மையானவர் ஜாதகத்துல சொல்லிடலாம், எல்லா விதத்திலும் சொல்லிடலாம். இப்ப சொத்துக்கள் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 4ஆம் வீடு நல்ல சுபத்துவமாக இருந்து, சந்திரனும் நன்றாக இருந்து, ராசிக்கு 4ஆம் இடமும் நன்றாக இருந்து, சந்திரன் நல்ல பங்கப்படாத அளவுல ஒளி நிறைந்திருந்து அது சம்பந்தமான தசாபத்திகளும் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க. வந்துச்சுன்னா மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரனே ஆவாரு. சரியா? இப்படி வரும் பொழுது ரிஷபம்னா இங்க சந்திரன் உச்சப்படுவார். இப்படிதான் இருக்கிற அமைப்புக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் கிடைக்கும். பொதுவான விதி கடக வீடு நல்லபடியா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், ராசிக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்து தசாபதி அனுகூலம் வந்தா கண்டிப்பா தாய் வழியில சொத்து இருக்கும். தாய் வழியை பெற்றவர்கள்ல கேது பாட்டனார் தாத்தான்னு சொல்லுவோம்ல, அம்மாவை பெற்ற தாத்தா, அவங்க சொத்துக்காரரா இருப்பாரு, மகளுக்கு கொடுப்பாரு, நம்ம அனுபவிக்க. இவ்வளவுதாங்க தாய் வழி சொத்துக்கள்ங்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. கிரக பாவக சுபத்துவ அமைப்புலதான் இருக்கு பலன். 12 கட்டமும் பல கணக்குகள் சொல்லும். நம்ம எதையுமே உயர்த்தி கொள்ள கூடாது. வேற வழிகள் பார்க்கறவங்க பார்த்துட்டு போறாங்க. நிமித்தம் மற்ற விஷயங்கள்லாம் இறைவனோட அருள் பார்த்து வாங்குறது, அதை பத்தி விமர்சனம் கூடாது. அது இறையருள் உள்ளவர்களுக்கு அந்த பலன் சொல்லுவாங்க, நடக்கும். அந்த சாப்பிட்டு கிடையாது. நான் பார்க்கறதெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்துல கணித முறை, சுபத்துவ பாவத்துவம், என்னுடைய பேராசனங்களுடைய சுபத்துவ பாவத்துவத்தை அடிப்படையாக வச்சுதான் பலன் சொல்றேன். இப்ப பார்த்தோன்னே லக்கணம் நல்லா இருக்கணும். இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். லக்கணம் என்னன்னா தாய் வழி சொத்துக்கள் கொடுத்தாலுமே நம்ம அதை ஏத்து செயல்படுத்த முடியாது. சொல்லுவாங்கல்ல, உடல் பலகீனமான ஒரு பொருளை தூக்கிட்டு போவாங்க, எப்படி தூக்கிட்டு போவாரு. அதே மாதிரி ஜாதகத்துல லக்கணம் வலுத்திருந்தா தான் யோகங்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியும். இதுதான் செக்கு. இதை நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. லக்கணத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, சந்தர்ப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாரு. லக்கணம் தான் முக்கியங்க, அதை பார்த்துக்குங்க. இந்த விஷயத்துக்கு லக்கணம் முக்கியம். அப்ப லக்கணத்துக்கு 4ஆம் இடமும் சந்திரனும் எதுக்கு திரும்ப சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னாத்தான் நான் மனதில் படுங்கிறத திரும்ப சொல்றேன். 4ஆம் இடம் சந்திரன், கடக வீடு, ராசிக்கு 4ஆம் இடம், இவங்கெல்லாம் நல்ல சுபத்துவமாக இருந்து ஒளியாக இருந்து வச்சுக்கோங்க. ஒளியாக இருந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட தசாபதிகள் வந்துச்சுன்னா கண்டிப்பா தாயாரால் நலம் பெறுவார், தாயார் சொத்துக்களால் நலம் பெறுவார்,
மிகுந்த சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். தாயார் வழியில யோகம்தான், சுபத்துவ பாவத்துவம் தான். இப்ப இந்த அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கிரகபாவ சுபத்துவ அமைப்புல தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம். நுணுக்கமான வீடியோ தர இருக்கேன், ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க மட்டும் உங்க உறவினர் நண்பர்கள் எல்லாரும் பார்த்து பயனடையலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தாயாரடி சொத்துக்களே இருக்குது, எப்ப கிடைக்கும்? இருக்கு, எப்ப கிடைக்கல, எப்ப கிடைக்கும்? தசாபதி நல்லா வரும் பொழுது தெரிந்து கொள்ள இந்த திரையுடைய வாட்ஸ்அப் நம்பரான 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. ஆன்லைன் முறையில் சிறப்பாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வது என்னோட தனிச்சிறப்பு. திரும்ப சொல்றேன், கிரக விளக்கத்தோடு பலன்களை எடுத்து வந்து கொள்ளுங்கள். அருள்வாக்கல்ல நான் சொல்றது சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் கணித முறை, கிரக விளக்கத்தோடு சொல்லி ஆகணும். அப்ப அந்த அமைப்புல கேட்டுக்கலாம். திருமண பொருத்தம் சிறப்பா பார்ப்போம். எப்படி வாழ்வார்கள் சொல்றதுதான் திருமண பொருத்தம். 10 பொருத்தம்லாம் கிடையாது. திருமண பொருத்தம் எப்படி இந்த திருமண வாழ்வு உங்களுக்கு இருக்குங்கிறத சேர்த்து சொல்லணும். சம்பவங்கள் தான் தசாபுத்திகள் வந்து திருமண பொருத்தம்னாலும் சரி, எந்த விஷயமானாலும் தசாபுத்தி அமைப்பு. சம்பவங்கள் அனைத்துமே தசாபுத்திகளின் அடிப்படையில் அமைவது. வீடு கட்டினாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, திருமணம் பண்ணாலும் சரி, குழந்தை பத்தி எல்லாமே தசாபுத்திகள் தானே. அதன் அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்படும். குடும்ப சார்ந்தை சேர்த்து பார்ப்பது எனக்கு தனிச்சிறப்பு. ஒவ்வொரு பலனையும் மிக உறுதி செய்யலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேங்க. அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.